கிரேவியாகவும் இருக்கும், பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்றது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோவுக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ சப்பாத்தி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி செய்யணும், பர்ஃபெக்டாக எப்படி செய்யணுன்றது. இன்றைக்கி அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்றதான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் வந்து இருக்குது. ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி அதே மாதிரி டேஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த மட்டர் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஜீரா ரைஸ், பூரி, அதுக்கப்புறம் தோசை, இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செஞ்சுருக்க ஐட்டமும் என் கூட ஃபோட்டோ எடுத்து ஷேரும் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுமே இதில் 250 கிராம் பன்னீரை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா இந்த மாதிரி இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி பன்னீரை வந்து வறுத்து சேர்த்துப்பாங்க. பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அது ஹார்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதும் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே இருக்கட்டும் கடாயிலேயே. இப்போ இந்த வறுத்த பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாம். இதை தண்ணி ஊற்றுறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் இல்லை காலையில் செஞ்சு நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஹார்டாக ரப்பர் மாதிரி பன்னீர் ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய டிப். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் இந்த பன்னீர் எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வறுத்த எண்ணெயிலேயே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல நிலமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்வுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 4 பேத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி, நல்லா வந்து பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். ஸோ நான் கிரேவிக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுன்றதை இப்போவே சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிரேவி வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆகட்டும். நிறைய பேர் வந்து நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட உடன் கலெக்ஷன்ஸ்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணுற கடாயை பற்றி சொல்லிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கடாய். ஸோ இதோடைய க்ளோஸ்அப் லுக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வித் லிட்டோடையே வரும். இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து டின் கோட்டடாக இருக்கும். ஸோ இந்த டின்னோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்பவே நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். இது வெளில ஃபுல்லாகவே பிராஸ். அண்ட் இதோடைய ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே வந்து இதோடைய ஹேண்டிலும் இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். வித் லிட்டோட இருக்கிறனால நீங்கள் குக் அண்ட் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கடையில் ராஷ் குக்வேர்ஸ் நம்மளோட கடை இருக்கு இல்லைங்களா, அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். நான் ஷாப்போட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வெப்சைட்லேயும் வாங்கலாம். வெப்சைட்டோடைய அட்ரஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை கடை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சானே நம்ம இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அடிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கலருக்காக, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு கிரேவியில் நல்ல கலர் கிடைக்கும். மசாலாவோட பச்சை வாடை சுத்தமாக இருக்காது. ரெஸ்டாரண்ட்ஸில் கிரேவி செய்யும்போது அவங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிரேவியோட ஃபினிஷ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு கலருமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் அடுத்த வாட்டி கிரேவி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவும் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் நான் 2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இது நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். அதனால இதை நான் குக் பண்ணாமல் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியை நம்ம வேக வைக்கணும். இந்த பட்டாணியோட சேர்த்து நம்ம பன்னீர் ஏற்கனவே ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கிரேவியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பன்னீர் நம்ம வறுத்து எடுத்தனால அந்த தண்ணியில் எண்ணெயும் இருக்குது. ஸோ அந்த தண்ணி அந்த எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகாது. பன்னீரோட சத்தும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியிலேயே நம்ம அந்த கிரேவியை ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக திக்காக ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சூப்பரான க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போ இதில் வீட்டில் நம்ம நார்மலாக பாலாடை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பால் ஆடையை 2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை திரும்ப கலந்து விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் பாலாடைக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பசும்பாலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாக்கெட் பாலாக இருக்கட்டும், எந்த பால் நீங்கள் வீட்டில் வாங்கினாலும் அந்த பால் ஆடையை எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுவே ஃப்ரெஷ் க்ரீம் தான். அது நல்ல ஒரு சூப்பரான அதுலேயே நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா அது கலந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு. எப்போ கசூரி மேத்தி சேர்த்தாலும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மனம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுறேன். அடுத்ததில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுடலாம் கிரேவியை. அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் இதை கலந்து விடுறேன். ஏன்னா கிரேவி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக நம்ம கிரேவி செய்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வதக்குவோம், அப்புறம் தண்ணி ஊற்றுவோம், எல்லா பொருளையும் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். நீங்கள் இப்போ என்னோடய கிரேவியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி இதை வதக்கி எடுத்துருப்பேன். ஸோ இது நல்லா குக் ஆகும்போது தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி நம்மளுக்கு அந்த கிரேவியில் இறங்கி ரொம்ப டேஸ்டியான கிரேவி கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான கிரேவி அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் தனியாக மிதந்து வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை தோசையாக இருக்கட்டும், இல்லை பூரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜீரா ரைஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இதை பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண பன்னீரை நான் வந்து உங்களுக்கு சுடுதண்ணில் போட சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? நீங்கள் இதுக்கு முன்னாடி பன்னீரை ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பன்னீர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கிரேவியில் ஹார்டாக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் சுடுதண்ணி ஊற்றுறனால உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மட்டர் பன்னீர் செம்ம டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதோட டேஸ்ட்டை நீங்கள் ருசிக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் கேரண்டி கொடுக்குறேன், கண்டிப்பாக எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்காங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ண ரெசிபீஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் zacs kitchen பேஜ்ல ஏதோ நீங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணி உங்களோட பிக்சர்ஸ் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட ஸ்டோரிஸ்ல எனக்கு டேக் பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.